ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தமும் இன்றைக்கி 8வது நாள் ஆயிடுச்சு. சரியாக ஒரு 3:45 போல் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகி 3:45க்கு வந்துடுவேன். அந்த டைமுக்கு ஆரம்பித்தா சரியாக இருக்கும்னு முதல்ல நம்ம வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. எப்படியும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் நம்புகிறேங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் வீடியோ. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் உப்பு சாடிக்கலை கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்ற பழக்கத்தை எப்போவுமே வச்சுக்கோங்க. அது நம்ம வீட்டுக்கு நல்லது. அதனால தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ வைப்பேன். எப்போவுமே வெள்ளி செவ்வாயில் கண்டிப்பாக வைப்பேன். மற்ற நாளில் தொடச்சி க்ளீன் பண்ணிக்குவேன். அவ்வளோதான் என்னோடய அடுப்பு அலங்காரம்லாம் இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டல் ஊற போட்டிருந்தேன் நைட்டே. அதை விசில் வச்சு விட்டுட்டு வெளியே நம்ம க்ளீன் பண்ணிட வேண்டியது தான். இதில் நம்ம நேற்று போட்டிருந்தோம் இல்லையா அந்த கோலம். சரி, அது நான் இந்த மாதிரி குட்டி ப்ரெஷ்ஷு ஒன்று வச்சுருப்பேன். இதில் தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். இதுக்குன்னு தனியாக வச்சுக்குவேன். கோலம் அப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறக்கெல்லாம் இந்த ப்ரஷ்ஷும் இந்த இது தான் வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். இது மட்டும் இதுக்குன்னு தனியாக வச்சுக்குவேன். வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இதை ஃபுல்லாக அப்படி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் நல்லா புழிஞ்சு நல்லா தொடச்சிட்டோம்னா அது ஃபுல்லாக வந்துடும். நிலவு பார்த்திங்கன்னா நேற்று போட்டு விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை துடைக்க வேணான்னு விட்டுட்டேன். அப்படி ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துட்டு இனி நம்ம புது மஞ்சள் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி போடுங்க. தண்ணி மாதிரி கரைச்சி கொஞ்சம் காயவும் விடணும். அதுக்கப்புறம் கோலம் போட்டால் உங்களுக்கு நான் அந்த மஞ்சளாக தெரியும் நல்லா பார்க்குறக்கு. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கெட்டியாக வச்சு பூசுகிற மாதிரி போட்டிங்கன்னா ஒட்டாது. அது நிறைய பேர் தண்ணி மாதிரி போட்டால் நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மாதிரியே போடுங்க. அது கொஞ்சம் மேலாப்பில் நிற்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி வரி போடுவீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது நெளி போட்டு இல்லை டிசைன் போடுவீங்க, அந்த மாதிரிலாம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் காயறதுக்குள்ளே சரி நம்ம பூஜை ரூமுக்கு போய் பூவெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் நேரமாக கும்பிட்டுறலான்னு ஒரு ஐடியாங்க. பிரம்ம முகூர்த்தத்திலே கும்பிட்டுறலாம் அப்படின்னுட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் இருக்கிறனால நம்ம அம்மன் கும்பிடுவோம். எல்லா அம்மனுக்கும் பூ போட்டுட்டு அப்படியே ஒரு தாமரை பூ இருந்தது. அது மேலேயே நான் அன்னபூர்ணி தாயாரை அப்படியே அமர்த்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தாமரைப்பூ எந்த ஃபோட்டோலையும் வைக்க முடியாது. இப்படி வச்சுட்டா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் அப்படி வச்சுக்கலான்னு. இன்றைக்கி ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு இருக்கிறனால அந்த டைமில் விளக்கேற்றிடணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் பசங்களை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை ரூமில் கும்பிடுவேன். இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு அவ்வளோவா வேலை இல்லைங்க. எனக்கு பூஜை ரூமில் நீட்டாக தான் இருந்தது. கிருத்திகை அது தினம் கும்பிட்டுட்டே இருந்தாலும் பூஜை ரூம் நீட்டாக இருந்தது. இன்றைக்கி கும்பிட்டுட்டு இனி அடுத்தது நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பொங்கலுக்கு கிச்சனும் சாமி ரூமு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாகவே இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு ஈஸியாக இருந்தது. ஒரு வேலை இல்லை, பூ வைக்கிறது தான் வேலை. அதை நான் நேற்றே கட்டி வச்சுருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, பூ பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாமி படங்களுக்கு போட்டிருப்பேன், கட்டியிருந்தேன். நானே தான் கட்டிக்குவேன் எப்போவுமே. அந்த பூவெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், நேற்று நான் காமிச்ச ஷார்ட்ஸில் இன்றைக்கி பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஒன்றும் ஆகாதுங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லா படத்துக்கும் பூ வச்சுட்டு சரி வெளியில் மஞ்சள் காஞ்சிருச்சுன்னா கோலம் போட்டு விட்டுறலான்னு கோலம் போட்டு விட்டுட்டு அப்புறம் அப்படியே பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலான்னு ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம், கொஞ்சம் துளசி இது மட்டும் போட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. பெருமாளுக்கு கண்டிப்பாக பெருமாளுக்கு தண்ணி வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருமாள் கும்பிடாலும் ஒரு சந்தோஷம் வேறு. அதனால் அதுலேயே இருந்துட்டேன். ஒரு சிஸ்டர் விநாயகர் பற்றி சொல்லுங்கள், நிறையா விநாயகருக்கு கேட்டிருந்தீங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி. சரி, நாளைக்கு நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏகாதசி முடிகிறவங்களுக்கும் விரதம் முடிக்கிறவங்களும் நாளைக்கு முடிப்பாங்க. நமக்கும் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் 9வது நாள் நமக்கும் முடியுது. சரி, நம்ம நாளைக்கே விநாயகருக்கு தான் நம்மளுக்கு நாளைக்கு வீட்டில் விசேஷமாக பூஜை பண்ணுவேன். 9 நாள் நம்மளுக்கு முடியுது இல்லையா, அந்த அன்றைக்கி அவங்க கேட்ட மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா விநாயகரை பற்றியும் சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகரை பற்றியும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் அப்படியே கொஞ்சம் பூஜையும் நல்ல நிறைவு பூஜை நாளைக்கு பண்ணுறனால அதுவும் போடும்போது இதை பற்றியும் சொல்லிடலாம் அப்படின்னு அப்படியே சாம்பிராணிலாம் போட்டு. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே நம்ம கும்பிட்றது இன்னும் நல்லா இருக்குங்க. வீடே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பூஜை ரூம் 6 மணிக்கு அவங்களாம் வீட்டில் எந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சும்மா உட்காண்ட்ருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நான் சமைக்கணும், அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். பூஜை வேலை முடித்து நம்ம வச்சுருக்கும்போது
வீடு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா சாம்பிராணியில் கொஞ்சம் ஜவ்வாதும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் 2ம் போட்டு அப்படியே பெருமாள் கிட்டேயே வச்சுட்டேன். பெருமாள் கிட்ட எந்த அளவுக்கு வாசனையான பொருள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே எல்லா படத்துக்கும் கற்பூரம் காமிச்சு காலையிலேயே நான் வந்து எனக்கு 5:45க்கெல்லாம் வெளியில் பிள்ளையார் உள்ளே முடிச்சிட்டேன். உள்ளே முடிச்சுட்டு தான் நான் வெளியில் போய் பிள்ளையாருக்கு ஆரம்பித்தேன். இது எல்லாமே எனக்கு 5:45க்கெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா எப்போவுமே அந்த காலையில் நேரத்தில் பூஜை ரூமுக்கு வந்து ஏதோ ஒரு டைம் தான் இப்படி கும்பிடுவேன். இன்றைக்கி பெருமாள் சொர்க்கவாசல் திறப்பன்னைக்கு நம்ம கும்பிட்டுட்டது அதை விட சந்தோஷமாக இருந்தது. அதே சமயத்தில் எனக்கு அந்த காலையில் முருகனுக்கு அரோகரான்னு கும்பிட்டா தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்படியே சொல்லி கும்பிட்டுட்டு நீ சரி வெளியில் போய் நம்ம ஆஸ் யூஷுவல் என்றைக்கும் பண்ணுற பிள்ளையார் வழிபாடெல்லாம் பண்ணிடலாம். இன்றைக்கி 8வது நாள் பிரம்ம முகூர்த்தம். 8 நாளும் நல்லா பண்ணியாச்சு. இனி அடுத்து நாளைக்கு ஒரு நாள். நாளைக்கு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி இப்படி தான் பண்ணுவேன். இது நாள் வரைக்கும் நான் இந்த பிரம்ம முகூர்த்தம் லாங் வீடியோவில் போடவே இல்லை. ஷார்ட்ஸ்லேயே தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கே வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. அக்கா நல்லா இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு சிஸ்டர், நைஸ் சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர்னால நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அக்கா விநாயகரை பற்றி சொல்லுங்கள், நிறையா விநாயகர் அப்படிலாம் கேட்டிங்க இல்லைங்களா, அதனால் அந்த கமெண்ட்டெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம்தான். இன்னமும் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்குது இல்லைங்களா. அப்படியே இல்லை விநாயகருக்கு அப்படியே அந்த பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி விநாயகர் பாட்டு துதியெல்லாம் கேட்டுட்டு வெளியே அப்படியே எல்லாம் வெளியும் உள்ளேயும் மாற்றி மாற்றி இப்போ என் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேங்க. 5:45க்கெல்லாம் முடிச்சுட்டேன். வெளியே ஃபஸ்ட்டு 2 தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஏற்றுங்க. வெளியே உள்ளன்னு மொத்தம் 7 தீபம் கணக்கு பண்ணி வச்சுக்குவேங்க. இன்றைக்கி நிலப்படியில் சங்கு சக்கத்தை நாமெல்லாம் போட்டிருந்தேன். போட்டு விட்டுட்டு தான் சாமியே கும்பிட்டேன். அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலான்னு நாங்கள் இன்றைக்கி காலையிலேயே கோயிலுக்கும் போயிட்டேங்க. போயிட்டு வந்து அவர் பசங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அப்படியே சாம்பிராணி வீட்டுக்குள்ளே கிச்சன்லேயே இன்றைக்கி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு. இன்றைக்கி போகாதவங்க நாளைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போகலாங்க. அது சனிக்கிழமையும் கூட. ஏன்னா நாளைக்கு தான் விரதம் கண் முழித்து நாளைக்கு போய் விரதம் முடிக்கிறவங்க 8 மணிக்குள்ளார விரதம் முடிச்சிடணும். அதோட வந்து நம்மளுக்கு வந்து டைம் முடிஞ்சிடும். இன்றைக்கி மதியம் 10 மணி வரைக்கும் தாங்க காலையில் ஏகாதசி. அதனால தான் நான் பிரம்ம முகூர்த்தத்துலேயே சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் அது முடிஞ்சிடும், ஏகாதசி டைம் முடிஞ்சிடும். துவாதசி டைம் வந்து நீங்கள் 10 மணிக்கு மேலேயே வந்துடும் இன்றைக்கி. அதனால் நாளைக்கு வந்து காலையில் விரதம் முடித்து நாளைக்கு அப்புறம் துவாதசியும் 8 மணிக்குள்ளே முடிஞ்சிருங்க. 8 மணிக்குள்ளார விரதம் இருக்கிறவங்க கண்ணை முழிக்கிறவங்க இருந்து நீங்கள் அதுக்கு முன்னாடியே விரதம் முடித்து பெருமாளுக்கு படையிலெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றவங்க கும்பிட்டுக்கோங்க. நான் இந்த வருஷம் கண்ணெல்லாம் முழிக்க மாட்டேன், வைக்கல. ஏன்னா நம்ம 9 நாள் பிரம்ம முகூர்த்தம் வச்சுட்ருக்கனால ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்கிறனால அப்புறம் வீட்டில் திட்டு வாங்கணும். அதனால் வந்து நான் வைக்கல. அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசலும் பார்த்துட்டு அங்கே கூட்டமெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. நல்லா சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வீட்டில் எல்லார் பேருக்கும் வீட்டில் யாராக இருக்கீங்களோ எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுங்க. கொண்டு வந்து பிரசாதம் கொண்டு வந்து சாமிக்கிட்டேயே வச்சுட்டு இன்றைக்கி ஏகாதசி வழிபாடு சிறப்பாக பண்ணிட்டேங்க. நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க, பக்கத்தில் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கேயும் எங்களுக்கு குலதெய்வம் தாங்க, அதோடு சேர்ந்த தெய்வம் தான் பெருமாள் தான் இங்கேயும் இருக்கிறனால நான் போய் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாகவும் போய் நான் இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க கூட நாளைக்கு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம பிள்ளையார் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.